வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு புதிய கதை கேட்கலாமா? இந்த கதை கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவையும் உண்மையான அன்பின் மதிப்பையும் நமக்கு உணர்த்தும். வாங்க கதைக்குள்ள போலாம். கடவுளும் ஒரு விவசாயியின் பிரார்த்தனையும். ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்துல ஆனந்துங்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப உழைப்பாளி, நேர்மையானவன். தினமும் காலையில தன்னோட நிலத்துக்கு போறதுக்கு முன்னாடி அருகிலுள்ள ஒரு சின்ன முருகன் கோவிலுக்கு போய் மனமுருக பிரார்த்தனை செய்வான். முருகா, எனக்கு நிறைய பணம் வேண்டாம், என்னோட குடும்பம் பசி இல்லாம வாழணும், எனக்கு ஒரு நல்ல அறுவடை கொடுன்னு கேட்பான். ஆனந்தோட பக்தியையும் உழைப்பையும் பார்த்த முருகப்பெருமான் அவனுக்கு அருள் புரியணும்னு நினைச்சாரு. ஒரு நாள் முருகன் ஒரு துறவி வேஷத்துல ஆனந்தோட நிலத்துக்கு வந்தாரு. ஐயா, நான் ரொம்ப பசியில இருக்கேன், எனக்கு ஒரு கைப்பிடி நெல் கொடுப்பீர்களா கேட்டாரு துறவி. ஆனந்த் யோசிக்காம, நிச்சயனா சுவாமி, வாங்க, உங்களுக்கு நான் அறுவடை செஞ்சதுல இருந்து தரேன்னு சொல்லி அவருக்கு நிறைய நெல்லை கொடுத்தான். தன்னோட கஷ்டத்துல இருந்தும் ஒரு பசித்தவருக்கு உதவி செஞ்சான். முருகப்பெருமான் மறுபடியும் வந்தாரு, இப்போ ஒரு வியாபாரி வேஷத்துல. ஐயா, எனக்கு இந்த நிலத்தை வாங்கணும், நான் உங்களுக்கு நல்ல விலை கொடுக்கறேன்னு கேட்டாரு. ஆனந்த் யோசிச்சான். தன்னோட கஷ்ட காலத்துல நிலம்தான் தனக்கு உணவு கொடுக்குது. ஐயா, எனக்கு இந்த நிலம் என் உயிர் மாதிரி, இதை நான் விற்க மாட்டேன், இதுதான் எனக்கு சோறு போடுதுன்னு மறுத்துட்டான். பணத்துக்கு ஆசைப்படல, தன்னுடைய நேர்மையில உறுதியா இருந்தான். மறுபடியும் முருகப்பெருமான் ஒரு வயதான முதியவர் வேஷத்துல வந்தாரு. மகனே, எனக்கு துணையா யாரும் இல்லை, எனக்கு ஒரு நாள் உன் வீட்டுல தங்க இடம் கொடுப்பியா கேட்டாரு. ஆனந்த் உடனே, நிச்சயமாசியா, என் குடிசை சின்னதுதான், ஆனா என் வீட்டுல உங்களுக்கு எப்பவும் இடம் உண்டுன்னு சொல்லி அவரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அன்போட உபசரிச்சான். தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாம ஒரு முதியவருக்கு அடைக்கலம் கொடுத்தான். 3ஆம் நாள் காலையில அந்த முதியவர் ஆனந்த் முன்னாடி முருகப்பெருமானாக தன் நிஜ உருவத்தை காட்டினாரு. ஆனந்த் பயபக்தியோடு காலில் விழுந்தான். முருகப்பெருமான், ஆனந்தா, நீ உண்மையான பக்தன், உன்னோட உழைப்பு, ஈகை குணம், நேர்மை மற்றும் விருந்தோம்பல் இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். நான் உன்னை பலமுறை சோதித்தேன், நீ எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றாய், இனி உன் வாழ்வு செழிக்கும் சொல்லி ஆசீர்வதிச்சாரு. அந்த நாள் முதல் ஆனந்தோட நிலம் செழிச்சு அவனோட குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுள்கள் நம்ம கிட்ட இருந்து பெரிய காணிக்கைகளையோ ஆடம்பரமான பூஜைகளையோ எதிர்பார்க்கிறது இல்ல. உண்மையான அன்பு, நேர்மை, கருணை மற்றும் மத்தவங்களுக்கு உதவி செய்த மனசு, இதுதான் கடவுளுக்கு பிடிச்ச விஷயங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி நிறைய பக்தி சுவாரஸ்யமான